அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாலயபட்சம் 2024ஆம் ஆண்டு எப்போ ஆரம்பமாகுது, இதனுடைய சிறப்புகள் என்ன, இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மகாலயபட்சத்தினுடைய 15 நாட்களும் வீட்டில் ஏன் தர்ப்பணம் பண்ணுறோம் முன்னோர்களுக்காக, இந்த சில ஆன்மீக தகவல் நம்மளுக்கு தெரியாத சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு. வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். மகாலயபட்சம் எனப்படும் 15 நாட்களும் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள் இது மாதிரி எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசி வழங்கும் காலம் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. மனுஷங்க ஒவ்வொருத்தரும் 3 விதமான கடன்களை கண்டிப்பாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பித்ருக்கடன். அதை நிறைவேற்றுவதற்கு மிகச்சிறந்த காலமாகத்தான் இந்த மகாலயபட்ச காலம் சொல்லப்படுது. மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடனேயே பூமியில் தங்கியிருப்பார்கள் என்பதால் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது. இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு இறைக்கும் தண்ணீர் அவர்களின் தாகத்தை தணிப்பதாகவும், எள் கலந்த அன்னம் அவர்களின் பசியை போக்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மகாலய என்றால் ஒன்று சேருதல் அப்படின்னு பொருள். அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம். நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு நம்முடன் தங்கி இருந்து நாம் செய்யும் தான தர்மங்கள், வழிபாடுகள், தர்ப்பணங்கள், சிரார்த்தம் போன்றவற்றை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்கும் 15 நாட்கள் கொண்ட காலத்திற்கு மகாலயபட்ச காலம் அப்படின்னு பேர் இருக்குங்க. இந்த மகாலயபட்சம் துவங்குற மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை நாள் துவங்கி அடுத்து வரும் 15 நாட்களும் மகாலயபட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலயபட்ச காலத்தில் நிறைவாக வருவதே மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வருடத்தில் தவறவிடாமல் பித்ரு வழிபாடு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய 3 அமாவாசைகளில் மகாலய அமாவாசையும் ஒன்று. இது வழக்கமாக ஆவணி, புரட்டாசி மாதங்களில் வரும். மகாலயபட்சத்தின் 15 நாட்களும் பித்ரு தர்ப்பணம், முன்னோர் வழிபாடு, தான தர்மங்கள் வழங்குவது, இது எல்லாமே இதற்குரிய காலங்கள் தான். மகாலயபட்சம் அப்படிங்கிறது மகாபாரதத்துடன் தொடர்புடையதுங்க. மகாலயபட்சம் மற்றும் அதன் சிறப்புகளை இது உருவான கதையே நமக்கு சொல்லும். இது மகாலயபட்சம் ஏன் நம்ம இந்த 15 நாட்களும் நம்ம இந்த தர்ப்பணம் பண்ணுறோம், தான தர்மங்கள் அந்த காலத்தில் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அது தோன்றிய வரலாற்று கதையை நம்ம இப்போ பார்க்கலாம். மகாபாரதத்தில் கர்ணன் இறந்த பிறகு அவன் நேரடியாக நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான். இருந்தாலும் அவன் செய்த புண்ணிய பலன்களுக்காக அவனுக்கு சாப்பிடுவதற்கு தங்கம், நகைகள் போன்றவை உணவாக வழங்கப்பட்டன. உணவாக தங்கத்தை எப்படி சாப்பிட முடியும் என குழம்பிய கர்ணன் இது பற்றி யமதர்மராஜனிடம் சென்று கேட்டான். கர்ணனுக்கு விளக்கிய யமதர்மராஜன், நீ வாழும் காலத்தில் பெரிய கொடைவள்ளலாக கேட்டவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கியவனாக இருந்திருக்கலாம். ஆனால் கடைசி வரை உன்னுடைய முன்னோர்கள் யார் என்று தெரியாததால் நீ வாழ்நாளில் ஒரு முறை கூட உன்னுடைய முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தவில்லை. அதனால்தான் நீ பெரும் புண்ணியம் செய்திருந்தாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் அளிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அத்தோடு கர்ணனுக்கு 15 நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்கினான் யமதர்மன். பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்து சிரார்த்த காரியங்கள் நிறைவாக செய்த பிறகே கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. கர்ணன் பூமியில் தங்கியிருந்த 15 நாட்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த காலத்தையே மகாலயபட்ச காலம் அப்படின்னு நம்ம இப்போ எல்லாரும் சொல்லி அதை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஒருவன் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட தர்மவானாக இருந்தாலும் ஒரு முறையாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்திப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறதே இதனுடைய பொருள். அப்படிப்பட்ட மகாலயபட்ச காலமானது இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை துவங்குகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருகின்றது. செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரையிலான இந்த 15 நாட்களும் மகாலயபட்ச காலமாக சொல்லப்பட்டிருக்கு. மகாலயபட்ச காலத்தில் காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களுக்கு சென்றும் வீட்டிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம். சிலர் 15 நாட்களுமே தர்ப்பணம் கொடுப்பார்கள். இதுவரை முன்னோர்களை வழிபட தவறியவர்கள், பித்ரு சாபம் மற்றும் தோஷத்தால் வாடுபவர்கள் மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களை மனதார வழிபட்டு அவர்களின் ஆசியை பெறலாம்.
இந்த 15 நாட்கள் நம்ம முன்னோர்களுக்கு மட்டும் தான் நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது பசியால வாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க ரொம்ப பசியில இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு இந்த 15 நாட்களும் நீங்க வந்து தாராளமாக உணவு வாங்கி பொட்டலம் வாங்கி கொடுக்கலாம். அல்லது நீங்களே வீட்ல ரெடி செஞ்சும் குடுக்கலாம். இது மிகச்சிறந்த புண்ணியத்தை உங்களுக்கு தேடி தரும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 15 நாட்களும் பசுக்களுக்கு வந்து நீங்க வந்து உணவளிக்கணும். இந்த மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் பசுக்களுக்கு அளிக்கும் உணவு உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கின்றது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குடை தானம், செருப்பு தானம், உடை தானம், போர்வை, கம்பளி, பாய் இந்த மாதிரி தானங்கள் எல்லாம் இந்த 15 நாட்களும் இல்லாதவர்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் வந்து தர்ப்பணம் செய்யலை அப்படின்னாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி தானங்கள், தர்மங்கள், அன்னதானம் இதெல்லாம் செஞ்சு உங்களுடைய பித்ருக்கடனையும், பித்ருதோஷத்தையும் தீர்த்துக்கணும் என்கின்ற இந்த நல்ல ஆன்மீக தகவலோட இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ஆன்மீக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.